ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த முக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் தனகாரகன். எவ்வளவு தனம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஒன்று செலவு பண்ணுறது இல்லைன்னா சேமிக்கிறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வருது அப்படின்னா சுக்கிர பகவான். அதுக்காக தான் குரு பகவானை தேவகுருவாகவும் சுக்கிர பகவானை அசுர குருவாகவும் கொண்டு வந்தது. இந்த சுக்கிர பகவான் சந்தோஷத்துக்கே காரகன். இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனைகளில் எல்லாரும், அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கிர பகவான் தான் காரணம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியான காலபுருஷ தத்துவத்தின்படி கடைசி வீட்டில் உச்சம் அடைஞ்சு இருக்கார். ஏன்னா இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நீச்சம். இந்த குரு பகவானின் மீனராசியான அந்த வீட்டில் அவர் உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்தார். அவர் இப்போ 25/4/2024 மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 19/5/2024 வரைக்கும் அங்கே இருக்கார். 25 நாள், 25 days அவர் அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ணி நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் குரு பகவானோட சேர்ந்துடுறார். அதுக்கப்புறம் 1/5/2024 இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போயிடுறார். ஸோ அது வரைக்கும் இந்த குரு பகவான், இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோட சேர்ந்துட்டு குரு சுக்கிர யோகத்தை கொடுக்க போகிறார். 2 குருவும் சேர்ந்துக்க போகிறாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துக்கிட்டு குரு பகவானோட இணைந்து 25 நாட்கள், அதாவது குரு பகவானோட இணைந்து ஒரு வாரம் இருக்கார். 1ஆம் தேதியிலேருந்து அவர் மாறுறார் குரு பகவான். அது வரைக்கும் குரு சுக்கிர யோகம் இருக்குது. அந்த வகையில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கணும், இல்லை ஜாதகம் பார்க்கணும், இதெல்லாம் நீங்கள் கீழே டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா? எனதருமை கடகராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரன். அதுவும் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதிபதி, லாபாதிபதி. சாதாரணமாக இந்த கடகராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அல்லது துலாம் ராசி அன்பர்களையோ இல்லை அந்த பெண்ணையோ நீங்கள் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம், ரொம்ப பலாபலங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், சுகாதிபதி, லாபாதிபதி. எப்போவுமே சுகம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எந்த இடத்துல பார்த்தாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த மாதிரி வடபழனி பக்கத்தில் இருக்கேன். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்த வீடா? ஸோ சொந்த வீடு அப்படின்னாலே இந்த சுகம். அந்த மாதிரி ஒரு வண்டி வாகனம் இதெல்லாம் இருந்ததுனாலே சுகம். அந்த சுகாதிபதி உங்களுக்கு லாபாதிபதியாக வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த சூரியன் சந்திரனுக்கு மட்டும்தான் ஆதிபத்தியம் 1, மற்ற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 2 ஆதிபத்தியம், 2 ராசிகள். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி, லாபாதிபதி. லாபத்தை கொடுக்குறவரும் அவர் தான்.
நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ லாபம் கண்டிப்பாக குவியும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருந்தார். சந்தோஷம் இருந்தது. தந்தையார் ஆதரவாக இருந்தார். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருந்தார்கள். உடன்பிறப்புகள் ஆதரவாக இருந்தாங்க. எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம். உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருந்தது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்படைஞ்சது. ரொம்ப பேருக்கு மனசில் குழப்பங்கள், ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிண்டே இருந்தது. ஏன்னா பாவம் களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தார், சமாளிச்சிங்க. இப்போ அஷ்டமஸ்தானத்தில் வந்துட்டார், கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு இன்னும் சீராகலை தெரியுது. கவலைப்பட வேண்டாம், எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும்போது உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தவர் இப்போ ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்து பரிபாலனம் பண்ண போகிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். தொழிலதிபர்கள் கடுமையாக போராடணும். கடுமையான என்னென்னா ஓடி ஓடி வேலை செய்யணுமான்னு கேட்காதீங்க, பரபரப்பாக இருக்கணும். அதாவது உங்களோட மேற்பார்வையிலேயே இருக்கணும் உத்தியோகம், இந்த தொழில் வியாபாரம். கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள் 1000 பேர் இருக்கலாம், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட முயற்சிகள் அங்கே இருக்கணும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். பரபரப்பாக இருந்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும். உத்தியோகஸ்தர்கள் அப்படிங்கும்போது புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த இடமாற்றம் கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அதாவது வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் கொஞ்சம் வேலைகளை கொடுப்பார். ஏன்னா இவங்களால் இது பண்ண முடியணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. செய்யும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு உயர்வு கண்டிப்பாக வரும். இப்போ சாதாரணமாகவே 8 மணி நேரம் டியூட்டி அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த 4 மணி நேரம் இன்சென்டிவ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. வீண் அலைச்சல், வீண் உத்தியோகம் அந்த மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ உத்தியோகம் நீங்கள் கடுமையாக போராடினீங்கன்னா அந்த உண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உறவினர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறதா இல்லையா பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க, எந்த வகையில் இருந்தாலும் சரி. அதேமாரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் மனமகிழ்வை தரக்கூடிய ஒரு காரியங்களாகவே இருக்கும். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக திட்டம் போட்ட வேலைகளை இன்றைக்கி டக்குன்னு முடியும் இந்த நேரத்தில். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்குது, சந்தோஷம். கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வேலை செய்வீங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு வித்திடும். ஏன்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா எல்லாருமே கரெக்டாக இருந்தால் தான். சில பேர் கோபமாகவும் கொஞ்சம் விரக்தியாகவும் இருந்தாலே கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிங்க. மகாலட்சுமி தாயார் தான் அனுகிரகம் பண்ணுவார். சுக்கிர பகவானுக்கு மகாலட்சுமி தாயார் தான். ஆக நீங்கள் அம்பாளை வழிபாடு பண்ண உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 25 நாட்கள் மேஷராசியில் இருந்துட்டு அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.